ஏங்க சொல் தாமரை. ஏன் இப்பெல்லாம் யார்கிட்டயும் ஃபோன் பண்ணி பேச மாட்டீங்க? முன்னெல்லாம் அடிக்கடி பேசிட்டு இருப்பீங்க. அதுவா, இப்போ வந்து நிறைய பேர் நினைப்பாங்க, என்னடா இவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு, இவர் யாருக்கும் கால் பண்ண மாட்டாரா, பேச மாட்டாரா, இவர் வாய் திறந்து பேசுவாரெல்லாம் நம்மளை பார்த்தா நினைப்பாங்க நிறைய பேர். நினைக்கிறாங்களா? நினைக்கிறாங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீங்களாம் பேசுவீங்களாம் நினைக்கிறாங்க. வீடியோ போட்டதுக்கு அப்புறமா அது தெரியல எனக்கு. வீடியோ பார்த்துக்கு அப்புறம் நினைக்க மாட்டாங்க. இது எதுக்குன்னா, நான் முதல் சிங்கப்பூர்ல போய் ஜாயின் பண்ணப்ப நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ரொம்ப அமைதியா இருப்பேன். நீங்க? ஆமா. அப்போ வந்து ஒரு அண்ணன் கேட்டாரு, என்னடா ஊமையா பேச மாட்டானா அப்படின்னு கேட்டாரு. என் கூட வேலை பார்க்குறவரு. அவருக்கு தெரியாது போல நான் இவ்வளவு பேசுவது. அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நினைச்சிருப்பாரு, வெயிட் பண்ணுங்கடான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. அப்போ வந்து வீட்டுக்கு கால் பண்ணுவோம். காலையில ஆஃபீஸுக்கு எத்தனை மணிக்கு? 8 to 6 அங்கே ஆஃபீஸு. காலைல வந்துட்டு ஒரு 11 மணிக்கு 10:30 ஒரு பிரேக் இருக்கும்ல, அப்போ போயிட்டு எங்கள் அம்மா கால் பண்ணுவேன். சொல்லுமா, என்ன பண்ணுறாரு அப்பா, நீ சாப்பிட்டியா, அண்ணன் என்ன பண்ணுறாங்க, மாடு கண்ணு போட்டுச்சா, அந்த மாடு என்ன பண்ணுது, இந்த மாடு என்ன எதே சிங்கப்பூர்லேருந்து இதை கேட்டுன்னு இருப்பேன். ஒரு 11:30 10:30 இது மாதிரி. அப்புறம் திரும்ப மதியம் அப்போ போயிட்டு திரும்ப சொல்லுமா, என்னம்மா பண்ணிக்கிற, அந்த கடையில் தான் இருக்கிற, என்ன வேலை, வேறு என்ன வேலை, சும்மா தான் நீ சொல்லு, நீ என்ன பண்ணுற, இப்படியே போயின்னு இருக்கோம். ஒரு வாரம் இப்படி பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ண வச்சுக்கேன், சொல்கிறா கொஞ்சம் வேலையாக இருக்கிற, இப்போ தான் கைனிக்கு போயின்னு இருக்கிறேன், சாப்பாடு எடுத்து நம்ம பேசிட்டு கால் வாங்க மாட்டாங்க அவங்க. இவனுக்கு அங்கே வேலையில் போல சும்மா கால் பண்ணி கிடக்கிறான்னு நினச்சிப்பாங்க. போது காலைல கால் பண்ணுவேன், மதியம் கால் பண்ணுவேன், திரும்ப சாயந்தரம் பிரேக்கில் ஒரு டைம் கால் பண்ணுவேன், வீட்டுக்கு போயிட்டு திரும்ப சாயந்தரம் கால் பண்ணுவேன். ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசின்னு இருப்போம். அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன சொல்கிறது, சொந்தக்காரங்களாம் கால் பண்ணிருப்பேன். அது எங்கள் சித்திக்கெலாம் ஒரு டைம் கால் பண்ணா, சொல்கிறா தம்பியா இப்போ தான் மிளகாத்தூள் அரைக்க வந்தேன், இன்னொரு 1/2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணா அப்படின்வாங்க. நாமளே சிங்கப்பூர்லேருந்து கால் பண்ணுவோம். அவங்க பார்த்தா இப்படி சொல்லுவாங்க, அப்புறமேட்டு இப்போ தான் நான் துணி கடைக்கு வந்தேன், துணி எடுக்க வந்திருக்கோம், கொஞ்சம் அப்புறமே கால் பண்ணு அப்படின்வாங்க. எப்போ கால் பண்ணாலும் அவங்க எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, நான் தான் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அப்போல்லாம் நான் எல்லாருக்கும் கால் பண்ணி பேசி கிடப்பேன். ஒரு கட்டத்தில் யாருக்குமே கால் பண்ணுறதே விட்டுட்டேன் நான். ஆனால் அவங்க யாருமே எனக்கு கால் பண்ணுறதே கிடையாது. புரியுதா? நாமளே தான் எல்லாரும் கால் பண்ணி பேசிட்டாங்க கண்டி. நம்ம யாரும் கால் பண்ணலாம், நம்மளுக்கு யாரும் கால் பண்ணவே மாட்டாங்க. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பொருந்தும். யாருன்னா நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா நீங்களுமே வந்து சொல்லுங்கள். இதை வந்து நான் ஃபீல் பண்ணது. கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆகுது, நான் யாருக்குமே கால் பண்ணுறதே கிடையாது. யாருமே கால் பண்ணி சொல்லுப்பா எப்படி இருக்கிற, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, எப்படி போகுது கல்யாண வாழ்க்கை, குழந்தை எப்படி இருக்குது, பையன் எப்படி படிக்கிறான், ஒய்ஃப் எப்படி இருக்குது, ஒய்ஃப் நல்லா பார்த்துக்கிறாங்களா, மாமனார்லேருந்து மாமியார்லேருந்து கூட கால் பண்ண மாட்டாங்க. நாமளாம் கால் பண்ணால் என்ன நீங்கள் காலே பண்ண மாட்டீங்க, அவங்களுக்கு வந்து கால் பண்ற ஆப்ஷன் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க யாருன்னு. சரி, அதாவது அக்கா தங்கச்சில இருந்து, அண்ணன் தம்பில இருந்து, அப்பா அம்மாவில இருந்து யாருமே நாம் கால் பண்ணலாம் தான் கேட்பாங்க. அது நமக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் 1 மாசம் கழிச்சு கால் பண்ற, நீ எம்ம நாள் உனக்கு தெரியலன்னு. ஏன் அந்த 1 மாசம் நீ கால் பண்றதாண்டா, அதை கால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேட்டால் என்கிட்ட என் காசு இருக்குது, நானும் வாட்ஸ்அப் கால் தான் பண்ணுறேன், அதே வாட்ஸ்அப்பில் அவங்க கால் பண்ணால் வரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் யூஎஸில், யூகேவில், ஆஸ்திரேலியா, இந்த பக்கம் யூகே, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, இந்த பக்கம்லாம் ஃப்ரான்ஸு, எங்கே கேட்டாலும் பார்த்தா ஒரு 10 மீட்டருக்கு இல்லை 20 மீட்டருக்கு தான் ஒரு வீடே இருக்குது. அவ்வளோ தூரத்தில் எல்லாம் யாராவது இருக்கீங்களா என்ற மாதிரியே இருக்குது. ஓகேங்களா? அவங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, யாரா பேசுவாங்களான்னு தான் இருக்கும். ஓகே மக்களே, நீங்களுமே இதே மாதிரி வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க, முதல்ல கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசி இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் யாருமே கால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஆனால் உங்களுக்கு யாரும் காலே பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மாதிரி ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்களுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, கமெண்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே மக்களே, ஓகே.